கூட்டணி குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கூட்டணி குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அகில இந்திய தலைமைகளோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டணி குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூட்டணி குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை அகில இந்திய தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியுள்ளது என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியினர் பொதுவெளியில் பேச வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்மை காலமாக, குறிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி கடந்த ஓராண்டு காலமாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டங்களில், அதனுடைய ஆலோசனை கூட்டங்களில் எல்லாம் அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கேட்க வேண்டும். தொடர்ந்து காங்கிரஸ் என்பது 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது என்ற ஒரு மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதே நேரத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் பொழுது காங்கிரஸ் பங்கேற்கக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெறக்கூடிய சூழலில் ஆட்சியில் பங்கு கோர வேண்டும் என்று அவர்கள் கோரியிருந்தார்கள். இந்த சூழலில் தற்பொழுது இந்த போன்ற கருத்துக்களை பொதுவெளியில் பேச வேண்டாம் என்று அக்கட்சியினுடைய மாநில தலைவர் கூடிய செல்வ பெருந்தகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாகூர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பலர் திமுக கூட்டணி தொடர்பாகவும் அதே போன்று கூட்டணி குறித்த விவகாரங்களில் கருத்து சுதந்திரத்துக்கு இடம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு நிர்வாகிகளும் கேட்பது எங்கள் முடிவு, அதே நேரத்தில் இறுதி முடிவு எடுக்க வேண்டியது தலைமை என்பது என்றெல்லாம் ஒவ்வொருவரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இந்த சூழலில் கூட்டணிக்குள்ளாக சலசலப்பு இருப்பதாக எதிர்க்கட்சிகள், குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் இடம் கொடுக்கும் வகையில பொதுவெளியில காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பதிவிட வேண்டாம், பேச வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த 2004 இதுவரையிலும் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருப்பதாகவும் 2014 ஒரு தேர்தல் தவிர மற்ற அனைத்து தேர்தலும் சந்தித்து வெற்றி பெற்றிருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இந்த சூழல்ல சுமூகமான முடிவை ஏற்படுவதற்காக காங்கிரசுடைய தேசிய தலைமை ஒரு 5 குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழு முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. திமுகவும் அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. சுமூகமான ஒரு நடைமுறை இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற கருத்துக்கள் தமிழ்நாட்டிற்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிர் அணியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துவிடும். எனவே அது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில் பேச வேண்டாம், எதுவும் வெளிப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை மறைமுக கட்டுப்பாட்டாக தனது அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.